இன்னைக்கு அடுத்த ஒன் பாட் ரெசிபில சோயா சங்க்ஸை வச்சு ஆம்பூர் ஸ்டைல்ல ஒரு பிரியாணி செம்ம டேஸ்டியா இருக்குங்க. சோயா சங்க்ஸுக்கு பதிலா நீங்க மஷ்ரூம், பன்னீர், சிக்கன், மட்டன் எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பர் ஃபிளேவர்ஃபுல்லா செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. இதுக்கு காஞ்ச மிளகாவை ஊற வச்சு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. சோயா சங்க்ஸை நல்லா கொதிக்கிற தண்ணியில ஊற வச்சு பிழிஞ்சு வச்சுக்கோங்க. பேன்ல எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. பொன்னிறமானதும் கை நிறைய புதினா கொத்தமல்லியை சேர்த்து வதக்கி கொடுத்துருங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்ப நம்ம அரைச்ச சில்லி பேஸ்ட்ல இருந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சோயாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. 2 நிமிஷம் சோயா சங்க்ஸ் மசாலாலேயே வதங்கினதும் தக்காளியை சேர்த்து வதக்குங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் சீரக சம்பாவை எடுத்து 4 கப் தண்ணி ஊத்தி ஊற வச்சிருந்தேன். இப்ப அந்த தண்ணியை மட்டும் வடிச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொதி வந்ததும் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க.